வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய தலைமுறையின் தேர்தல் சிறப்பு வாகனம் தமிழகமெங்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு தற்போது வந்துள்ளது. வாக்களிக்க உள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் பிரதான கோரிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் குளம், குட்டை, அதே போல பல்வேறு வகையான கண்மாய்களின் தேசம் என்று ராமநாதபுரம் மாவட்டம் அழைக்கப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் 14,500 மில்லி கடனடி நீர் வைகை தண்ணீர் வருகிறது. இங்கே வைகை ஆற்றை தவிர மற்ற ஆறுகளிலிருந்து வருகின்ற தண்ணீர் பாசன வசதி இங்கே கிடைக்கப்படுவதில்லை. காவேரி வைகை குண்டாறு கிருதுமால் இணைப்பு திட்டம் 1954 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்று வரை கிடப்பிலே கிடக்கிறது. அதனால் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் ஒருபோது சாகுபடி மட்டும் நம்பி கடன் வாங்கி செலவு செய்து பருவகாலங்களிலே மழை இல்லாமலும் உரிய நேரத்திலே நீர் வசதி இல்லாமலும் பாதிக்கப்படுகின்ற அவலம் தொடர்ந்து நடைபெறுகிறது. மிளகாய் உற்பத்தியை அண்டை மாநிலங்களில் உற்பத்தி செய்கின்ற மிளகாயை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் நேரடியாக கொள்முதல் செய்கின்றன. 25 லட்சம் மெட்ரிக் டன் இந்தியாவிலே உற்பத்தி செய்கின்ற மிளகாயில் 6ல் 1 பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த மிளகாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் மிளகாய் மண்டலத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இந்த பகுதியில் நாங்கள் விவசாயி தான் அதிகம். 190% விவசாயம் செஞ்சே எங்கள் காசு பூரா விரைமாக போச்சு. இந்த வருஷம் வேலையும் அடுத்த வருஷம் வேலையும் எதிர்பார்த்து நாங்கள் எல்லா நகை நட்டுலாம் அடகு வச்சு விவசாயம் பண்ணோம். வருஷம் எங்களுக்கு போதுமான மழை இல்லாமல் சாவியாக போயிடுது. அப்புறம் ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறோம். ஆடு மாடு நிறையா இந்த பகுதியில் வளர்க்குறோம். ஆடு மாடுங்க சில நிறையா நோய் செத்து இறந்து போயிடுது. இப்படி இருக்கிற போது எங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் பாருங்க, விவசாயிகள் பிழைக்கிறதே பெரிய கடுசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறனால எங்களுக்கு அரசு நாங்கள் வாங்கிய கடன், கூட்டுறவில் வாங்கின கடனை தள்ளுபடி ஆக்கணும். எங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டும் எந்த கவனமும் சட்டமன்ற உறுப்பினரையும் எடுத்துக்கிறது இல்லை, ரெண்டாவது மந்திரியும் எடுத்துக்கிறதுல, எதுவுமே எங்களை பற்றி எதிர்பார்க்கறதில்ல. ராமேஸ்வரத்துல இருந்து புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து இந்த கச்சதீவு பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு மேல. 1974க்கு முந்தியில இருந்து எந்த பிரச்சனை இல்லாம மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒப்பந்தம் போட்டு 76லையும் ஒப்பந்தம் போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இந்த இனப்பிரச்சனை வந்துச்சு இலங்கையில, அதுல இருந்து மீனவர் தாக்குதல் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அரசுகள் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. தேர்தல் டயங்கள்ல எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, கச்சதீவு மீட்போம், கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு உரிமையை நிலைநாட்டி தரும் சொல்லி. ஆனா இதுவரை பிரச்சனைகள் கூடிக்கிட்டு தான் இருக்கு. ராமேஸ்வரத்துல 1000 படகு இருந்து விசைப்படகு, இன்னைக்கு 500 படகு தான் இருக்கு. காரணம், தொடர்ந்து இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்ல, படகுகளை பாத்தீங்கன்னா படகுகளை பிடிச்சிட்டு பறிமுதல், மீனவர்களுக்கு ஓராண்டு ஈராண்டு அப்படின்னு தண்டனை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கூடுதலான அவதாரம் விதிக்கிறாங்க. ஆகவே இந்த இதெல்லாம் வயிற்று பிழப்புக்காக போற மீனவர்கள் ஒரு கடலுக்கு போனா 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இவர்கள் என்ன செய்ய முடியும்? இப்ப மாற்று மாநிலங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு தொழிலுக்கு சரியான வருவாய் கிடைக்க மாட்டேங்குது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் தொழில் பண்ண முடியல, திரும்பி வர்றாங்க. ஆகவே இந்த பகுதி 14 நாட்டிகள், கச்சதீவுக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் 14 நாட்டிகள். இந்த 14 நாட்டிகளுக்குள்ள எப்படி குறுகிய எல்லைக்குள்ள தொழில் பார்க்க முடியும்? சில நாட்டுகள்ல எல்லாம் இப்படி குறுகிய எல்லையா இருக்கிற நாட்டுகள்ல எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பகுதியில் இருநாட்டு மீனவர்களும் சுகமான முறையில் மீன்பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யறாங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் வர்ற அரசுகளும் சரி, இப்ப இருக்கிற அரசுகளும் சரி, துரித நடவடிக்கை எடுத்து இந்த பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு, இந்த கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஒரே ஒரு நாள் இந்த கச்சதீவு திருவிழா மட்டும் நடத்துறாங்க. அந்த கச்சதீவு திருவிழாவுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள், கடுமையான ஒரு ஆய்வு பண்ணி தான் போறோம். இந்த ஒரு நாள் கச்சதீவு திருவிழா தான் எங்களுக்கு இருக்கு. வேற அந்த கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு உரிமையிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே இனி வரும் காலங்களில் அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஏபிஜே அப்துல் கலாம் சார் வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப நெருக்கடியாக சூழ்நிலை இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகளை கூட்டு போக முடியல, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் மாதிரி அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை நம்ம மக்கள் சார்பாக நிறையா கொடுத்துருக்காங்க, அதுக்காண்டி இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ரொம்ப அந்த அந்த கலாம் சார் வீடை தாண்டி அங்கிட்டு போகும்போது, பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது ஒரு 1/2 hour லேட் ஆகுது. ரொம்ப சிரமம். டியூஷன் கொண்டு போக முடியல, பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போத்தார் பக்கத்துலேயே ரொம்ப இதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீன் வியாபாரம் மாற்றிக்கிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு 500 போட் இருக்குது. ஒரு 50,000 பேர் 1,00,000 பேருக்கு மேலே பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
ராமேஸ்வரம் வந்து கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். இதில் வந்து என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அடிக்கடி எங்கள் போட்டுகளை வந்து பிடிக்கிறாங்க. தலைவர் வந்து லெட்ரு தான் எழுதுறாரு. அதுக்கு ஒரு தீர்மானமே கிடையாது. எங்களுக்கு வந்து போட்டை பிடிக்காத அளவுக்கு நாட்டு மீனவர்கள் பேசி எங்களை முடிச்சு எங்கள் வாழ்வாரம் சரி பண்ணால் நாங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பிழைப்போம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். வேறு எதுவுமே எங்களுக்கு இல்லை தெரியாது. எங்களுக்கு கடலை விட்டால் கண்ணை கட்டி விட்டுற மாதிரி தான் கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு இதை தான் நம்பி இருக்கோம். நாங்கள் வந்து இதை வந்து இரு நாட்டு மீனவர் தலைவர் வந்து லெட்டரை தான் எழுதுறாரு. லெட்டர் எழுதி வேலை இல்லை. அவர் போய் நேராக சுகமாக பேசி எங்கள் போட்டுகளை விடுதலை சொல்லி மீனவரை வரதில்லை சொல்லி மீனவர்கள்லாம் ஃபைனை போடுறாங்க. அதனால் எங்களால் கட்ட முடியும். கடலுக்கு போகிறது யார் போகிறோம்? அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். நாங்கள் அவங்க போய் 50,000 1,00,000 ஃபைனை போட்டால் நாங்கள் எப்படி கட்ட முடியும்? எங்கள் வாழ்வாரமே ஒரு நாளைக்கு போயிட்டு வந்து நாங்கள் 1000 ரூபா எங்களுக்கு கிடைக்கும், 2000 கடலுக்கு கிடைக்கும். அவங்க போய் எங்கள் வீட்டுக்கு வந்து 50,000 1,00,000 ஃபைனை போடுறாங்க. நாங்கள் கட்ட முடியாது சொல்லி எங்கள் தாலி தயிர் எல்லாத்தையும் வச்சு தான் திருப்பி நான் புருஷனை மீட்டர் காட்டி கொண்டு வரோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களோட கோரிக்கை தான் சார். அதாவது இந்த முதலூத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த ஒரு 30 ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கமுதியை தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 30 ஆண்டுகால கோரிக்கை இருக்கிறது. அதுபோக இங்கு இருக்கக்கூடிய அதானி சோலார் மின் நிலையத்துக்கு வந்து அதிக அளவில் விவசாயிகள் வந்து நிலங்களை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இதுவரை இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கி கொடுக்கவில்லை. இங்கு இருக்கக்கூடிய கால்வாய்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குண்டாறு, நாராயண காவிரி கால்வாய், அதுபோல் சங்கரத்தேவன் கால்வாய், பல்வேறு கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரப்படவில்லை. எல்லா பகுதியிலுமே சீமக்கருவேல மரங்கள் இறந்திருக்கிறது. இதை வந்து தூர்வாரனா இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய கம்மாய்கள் எல்லாம் பெருகும். இதனால் விவசாயத்துக்கு வந்து பயன்பெறுவாங்க. அதை வந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து யாருமே சரியாக நிறைவேற்றலை. அதுபோல் ஆட்சியாளர்கள் வந்து சரி செஞ்சதுன்னு பார்த்தா கமுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சாலை ஒன்று போட்டிருக்காங்க. அது ஒன்று தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மற்றபடி பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டு வரவில்லை. கடல் சார்ந்த இடங்களில் மூக்கையூர் துறைமுகம் அமைக்கப்படும்னாங்க. பெயரளவில் மட்டுமே இருக்கிறது. அது சாதாரண மீன்பிடி துறைமுகமாக மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதியோ தொழில் சார்ந்த துறைமுகமாக மூக்கையூர் கிடையாது. அதை காட்டிலும் இன்றைக்கி கேரள மானியங்களை எடுத்த காட்டிலும் அதிகமான கடற்கரை நிறைந்த பகுதியாக ராமநாதபுரம் இருக்குது. ஆனால் சுற்றுலா தலங்களுக்கு முக்கியத்துவம் இங்கே கிடையாது. இப்போ மூக்கையூர், வாலிநோக்கம், நரிப்பையூர், இப்போ மாரியூர் போன்ற பல்வேறு கடற்கரை கிராமங்கள் இருக்குது. ஆனால் சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த கிராமங்கள் அனைத்துமே நல்ல வளர்ச்சி அடையும். ஆனால் வளர்ச்சிக்கான பணிகளை அந்த எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சருக்குள்ளே செய்யலை. முக்கியமாக வந்து கமுதி தாலுகாவில் வந்து அடிப்படை வசதின்னு சொன்னோம்னா மருத்துவமனை, கல்லூரிகள், அரசு கல்லூரி, மகளிர் கல்லூரி இல்லை. அது ஒரு டிராபேக்கு. கல்லூரிக்கான அனைத்து வசதி கொண்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கல்லூரிக்கான கட்டமைப்பு அரசாங்கமும் செய்யலை. காரணம் என்னவென்றால் இந்த கல்லூரி வந்து ஏகப்பட்ட ஒரு 80 ஏக்கருக்கு உண்டான இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் கல்லூரிக்கு நிர்வாகம் இல்லாதனால இந்த மாவட்டத்தினுடைய பிள்ளைகள்லாம் வெளி மாவட்ட மதுரை, சிவகாசி, திண்டுக்கல் அப்படிங்கிற வெளி மாவட்டங்களில் போய் தான் படிச்சுக்கிட்டு வராங்க. உயர்கல்வினாலும் சரி, அடிப்படை கல்வி அதாவது கல்லூரினாலும் சரி, மேல் படிப்புனாலும் சரி, இந்த மாதிரி படித்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புங்கிறதுக்கு சுத்தமாக கிடையாது. கமுதியில் தாலுகாவிலையும் சரி, முதலத்தூர் இந்த 3 ஒன்றியங்களையும் சரி எந்தவித வேலை வாய்ப்புக்கான அடிப்படை வசதி கிடையாது. காரணம் பூரம் விவசாயம் இல்லை, இந்த விறகு வெட்டி பிழைக்கிறதா வேற இந்த அடிப்படை வசதியாக இருக்குது. சுகாதாரம் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இதாக தான் இருக்குது. மக்களுக்கு வந்து இலவசங்கிற அடிப்படையில் தான் எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் இருக்கால ஒழிய அந்த இலவசத்தை அரசாங்கம் கொடுக்குது, அதனால் மக்களுக்கு என்ன பயனுங்கிற யாரும் நம்மளே சிந்திக்கலை. மக்கள் ரொம்ப சிந்திக்கக்கூடிய காலங்கள் வரணும், அதுதான் நல்லது. காசு பணம்ங்கிறது மட்டுமல்ல, நம்மளுக்கு தேவையான வசதிகள் கிடைச்சாலே போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரணும். முதலத்தூர் தொகுதியில் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து குண்டாறுண்டு ஒரு பிரதான ஆறு வந்து ஓடுது. அது வந்து முதலத்தூர் தொகுதியில் தான் பிரதானமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இது மராமத்து பண்ணாமலே காட்டுக்கருவலால் அடைச்சி மழை தண்ணி வந்தால் கூட போக முடியாத அளவுக்கு அடைபட்டு கிடக்குது. கிட்டத்தட்ட இந்த குண்டாறு மூலம் ஒரு 150-200 கிராமங்கள் இந்த தொகுதி முழுக்க வந்து பயனடையுது. காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம்னு பழைய அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் பீரியடில் துவக்கி வச்சாங்க. இனி யாரும் முடிச்சிருக்கணும். இந்த அரசு வந்து அதையும் முழுமையாக செய்யலை. முழுக்க வந்து இந்த குண்டாறு பிரதானமாக எப்படி வந்து வைகையில் தண்ணி போனால் அதனுடைய பகுதி பூரா ராமநாதபுரம் மாவட்டத்தில் செழிப்பாக இருக்கும், அது மாதிரி அந்த வைகையிலிருந்து வரக்கூடிய நீர் வந்து
குண்டாறு மூலம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்கு இந்த முதுகுளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, அண்டை உள்ள தொகுதி பூரா பிரதானமாக இருக்குது. இது எந்த அரசியல்வாதியுமே எந்த கட்சியுமே கையில் எடுக்கிறாங்கல்ல. பருத்தி, மல்லிக்கு, வத்தல், இது மூணுக்கும் கூட மாண்புமிகு முதல்வர் கூட அறிவிச்சார். இங்கே வந்து வத்தலுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும். எங்களுக்கு வந்து இந்த பருத்தி, மல்லி, வத்தல் இதுகளை வந்து அரசே கொள்முதல் செஞ்சு இந்த மக்களை, இருக்கக்கூடிய மக்களை மேலும் வந்து டவுன்களுக்கு போகாமல் முதுகுளத்தூர் தொகுதியை மட்டும் இந்த அளவுக்கு பிரதானமாக பண்ணிட்டா தமிழ்நாடை பண்ணதுக்கான அர்த்தம். ஏண்டா வறட்சி ரொம்ப மிகுந்த தொகுதி இதுதான். இதை வந்து வரக்கூடிய எம்எல்ஏ சீர்படுத்தி பார்க்கணும். தொகுதியில் வந்து முக்கிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விவசாய பூமி. விவசாயம் சார்ந்த தொழில்கள் இங்கே வேணும். குறிப்பாக இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு அனைத்து கால்வாய்கள், குளங்கள், நீர்நிலைகள் இருந்தும் இங்கே எந்த விதமான ஒரு நீர் ஆதாரம் இல்லை. முல்லை பெரியாறில் இருந்தும் வைகை அணையில் இருந்தும் இங்கே கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி தாலுகாவுக்கு ஒருபோக சாகுபடிக்கும் குடிநீருக்கும் தண்ணி வேணும். இதை வந்து யாருமே இங்கேருந்து போகிற மக்கள் பிரதிநிதிகள் பேசுகிறதில்ல. இனி வர்ற எம்எல்ஏவாவது இதை பேசணும்னு எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது வந்து காவேரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் இந்த மாவட்டத்துக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முக்கியமாக இருந்தாலும் இதில் குறிப்பாக வந்து முதுகுளத்தூர் தொகுதி முக்கியமாக பலன் பெற வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து கிருதமால் வருது, பரளையாறு வருது, குண்டாறு இருக்குது, குண்டாறுலேருந்து மலட்டாறு திட்டம் இருக்குது. இந்த திட்டங்கள், மலட்டாறு திட்டம் என்பது கிட்டத்தட்ட 90 சில்லறையில் போடப்பட்ட திட்டம். அது அந்த திட்டம் தீட்டப்பட்ட நிலையிலேயே இருக்குது. இந்த காவேரி, குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்த போகும்போது இங்கே உள்ள நீர்நிலைகள் வந்து தண்ணி இருக்கும்போது ஒரு தேரம் தண்ணி வந்தாலே இங்கே 2 போகம் சாகுபடி எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கம்மா வரத்துகள் இருக்குது. இங்கே கால்வாய்கள் அனைத்து ரகுநாத காவேரி, நாராயண காவேரி என்று பல கால்வாய்கள் இருக்குது. அதே மாதிரி சங்கரத்தேவன் கால்வாய் இருக்குது, ஆப்பனூர் கால்வாய் இருக்குது, எண்ணற்ற கால்வாய்கள் இருக்குது, எண்ணற்ற குளங்கள் இருக்குது, எண்ணற்ற ஏரிகள் இருக்குது. இங்கே மண் வளம் நல்ல மிக்கது. மக்களும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கு. எங்களுக்கு தேவையானது வந்து ஒரே இது வந்து நீர் ஆதாரம் தான். இந்த நீராதார பிரச்சனை வரும்பொழுது இங்கே உள்ள மக்கள் வந்து மனநிலைகள் வந்து மாறி விவசாய பூமியை செழிப்படையும் போது இந்த நீர்நிலைகளில் வந்து நீர் வந்தால் இந்த பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும், சுகாதாரம் ஏற்படும். விவசாயிகளுக்கு வந்து அந்த விளைபொருட்களுக்கு உரிய விலை வேணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே இந்த மண் வந்து வண்டல் மண் இருக்குது, கரிசல் மண் இருக்குது, பல மண் வளங்கள் நிறைந்த பூமி. இது வந்து இங்கே மக்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்த போதிலும் இந்த வருஷம் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு நேரத்தில் ஒரு தண்ணி இல்லாமல் வறட்சியாக போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நீண்ட நெடுகாலமாக ஒரு 6 மாத காலமாக உழுது போட்டு எப்போ மழை பெய்யும்னு தெரியாது, ஆனால் உழுது போட்டுருவான். எப்போ முளைக்கும்னு தெரியாது, விதைச்சி போட்டுருவான். எப்போ விளையுமா விளையாதுன்னு தெரியாது, களை எடுத்துருவான், உரம் போட்டுருவான். அனைத்தையும் செஞ்சு பயிர் வளர்ந்து ஒரு சிறு மழை இல்லாதனால இந்த வட்டம் பல ஆயிரக்கணக்கான கோடியில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு தண்ணி பிரச்சனை தான். அதை தாண்டி இயற்கை இடர்பாடுகளை தாண்டி நாங்கள் விவசாயம் பண்ணால் கூட இப்பொழுது வந்து வனவிலங்கு பிரச்சனை. வனவிலங்கு வந்து இங்கே காட்டுப்பண்டிகளின் கூடாரமாக இருக்குது, மான்களின் கூடாரமாக இருக்குது. இதை வந்து கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் நீர்நிலைகளில் இருக்கிற காட்டுக்கருவலை அகற்றணும். முதல்ல வந்து இங்கே எங்கள் பகுதியில் முதுகுளத்தூர், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வண்டக்காடு, கரிசக்காடு, செவக்காடு என்ற பல காடுகளாக இருந்தது. இன்று ஒரே காடு கருவக்காடாத்தான் தெரியுது. எங்கள் ஊர்களே எங்களுக்கு அடையாளம் தெரியலை. நம்ம ரோட்டில் போனோம்னா எங்கள் ஊர்களே எங்களுக்கு அடையாளம் தெரில. ஒரு 6 மாதம் 1 வருஷம் எங்கேயாவது வெளியில் இருந்துட்டு வந்தாங்கன்னா தான் ஊரே தனக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த சீமைக்கருவினுடைய ஆக்கிரமிப்பு அந்தளவுக்கு இருக்குது. இதை வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு, முதுகுளத்தூர் தொகுதிக்கும் சிறப்பு திட்டமாக கொண்டு வந்து இந்த சீமைக்கருவல் மரங்களை வந்து அகற்றணும், வனவிலங்கை ஒழிக்கணும், காவேரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணும். அதை விட முக்கியமானது முல்லை பெரியாறில் வந்து 152 அடியாக உயர்த்துவதற்கும் அந்த பேவி அணையை வலுப்படுத்தி 152 அடியாக உயர்த்தி நமக்கு வரும்போது இந்த முதுகுளத்தூர் பகுதியான எங்களுக்கு வந்து தண்ணீர் கிடைக்கும். வைகை அணையில இருந்து முக்கிய நீராதாரம் ராமநாதபுரம் மாவட்டம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் பகுதி மட்டும் முக்கியமாக குறிப்பாக நாங்கள் விடுபட்டு போயிருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு அந்த தீர்ப்பு 2014 வந்த தீர்ப்பை இங்கே இருக்கிற அரசு செயல்படுத்தலை. ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதியும் அதை கேட்கலை. எங்கள் மாவட்டத்தில் இருந்து எங்கள் தொகுதியில் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற
இவங்களும் எங்கள் தொகுதியில் முக்கிய அமைப்பில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற எம்எல்ஏவும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் கண்ணு முன்னாடி தான் இத்தனை பிரச்சனை நடக்குது. ஆனால் இனி வர்ற காலத்திலேயாவது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், எம்பி, எம்எல்ஏக்கள் குரல் கொடுக்கல மட்டும் இந்த மக்கள் விருப்பமாக இருக்குது. நீராதார பிரச்சனைக்கு எங்கள் தொகுதியை பொறுத்தவரை நீராதாரம் தான் முக்கியம். இந்த அரசு அமைஞ்ச பின்னாடி வாக்குறுதியை விட்டுருங்க. இந்த அரசு அமைஞ்ச பின்னாடி இந்த கமுதியில் மிளகாய் மண்டலம்னு அறிவிச்சாங்க. அந்த மண்டலத்துக்கு என்னத்தை ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டதா எனக்கு தெரியல. அதை விட்டுட்டு இப்போ பேருந்து நிலையம் திறக்க வந்தப்ப மறுபடியும் சொன்னாங்க இங்கே 1 கோடிக்கு குளிர்சாதன கிடங்கு அமைப்போம்னு. அதனுடைய இது என்ன ஜிஏ டாக் வாங்கியிருக்கு நம்ம முண்டு மிளகா. அதனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சொன்ன வாக்குறுதிகள் 5 கோடியில் கமுதியை தலைமையிடமாக வச்சு மிளகா மண்டலம் அறிவிப்போம்னு அறிவிச்சாங்க. அது செயல்படுத்தல இல்லை. அதே மாதிரி சிறுதானியங்களுடைய இதாக நம்ம மாவட்டத்தினுடைய இது சிறுதானியம்னு அறிவிச்சாங்க. அந்த சிறுதானியத்துக்கு எந்த சிறப்பு திட்டம் கொண்டு வரல. எல்லாமே ஏட்டு சுரக்காயத்தான் இருக்குது. அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி தெரியலை.